Hi friends, welcome to Sai Pali Relaxation. நான் தான் உங்கள் திவ்யா. ஆமாங்க, என்னோட சேனல் வந்து யாருக்காக கொடுத்துலான்னு இருக்கிறேன். சேனல் வாங்கி நீங்கள் வீடியோஸ் போட போகிறோன்னு நினைக்கிறோம், என்னோட சேனல் வாங்க போகிறோன்னு நினைக்கிறோம். எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணி பேசலாம். எனக்கு வேறு வழியே தெரியல, நல்லா யோசிச்சு கடைசியாக தான் இந்த முடிவு எடுத்துருக்கிறேன். 10K சப்ஸ்கிரைபர் இருக்கிறாங்க, சேனல் மானிட்டேஷன் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஆட்சன்ஸ் பண்ணால் நானே கூட மாற்றி கொடுத்துட்றேன். வேணுன்றவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். யாரும் கலாய்க்காதீங்க, என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் கூட இந்த 1.5 வருஷமாக நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண 1.5 வருஷம் அது. இந்த 1.5 வருஷமாக நான் 10,000 சப்ஸ்கிரைபருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்றது வந்து எந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து சேனல் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றது என்னோட கூட பயணம் பண்ண எல்லாருக்குமே தெரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை கேவலமாக பேசுகிற முன்னாடி வாழ்ந்து காட்டிட மாட்டோமா? சொந்தமாக ஒரு சென்ட் இடமா அது வாங்கி சொந்தமாக ஒரு கூரை விடாது கட்டி அதில் போய் சந்தோஷமாக வாழ்ந்துட மாட்டோமா அப்படின்ற ஒரு குறிக்கோளோட ஒரு எண்ணத்தோடு தான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். யூடியூப்லேருந்து ஏதாவது ஒரு படியாக நம்ம மேலே வந்துட மாட்டோமா? யூடியூப் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணிடாதா? அதுலேருந்து வர காசு எடுத்து ஏதாவது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணேன். உடனே வந்து இதிலெல்லாம் மேலே வந்துட முடியாதா? கொஞ்சம் டைம் எடுக்குன்னா, ஆனால் எனக்கு சுத்தமாக டைம் இல்லை. ஆனால் வீட்டில் வந்து கஷ்டம் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டே வருது. சென்னை பொதுவாக இப்போ இருக்க எல்லாருக்குமே தெரியும், விலைவாசி எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியும். எது எடுத்தால் எல்லாமே விலைவாசி அதிகம். அப்படி இருக்கும்போது வாடகை வீட்டில் இருந்துட்டு மாத செலவு பார்க்கணும், வண்டி டியூ காசு கட்டணும், லோன் பைசா கட்டணும், நகைக்கு வட்டி கட்டணும், பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இப்போ இவ்வளோத்தையும் ஒரே ஆள் வேலைக்கு போய்ட்டு ஒன்றுமே சமாளிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு ஒன்று நான் டெய்லரிங் பண்ணணும், இல்லைன்னா வெளியில் வேலைக்கு போகலாம். இப்படி தான் வந்து லாஸ்ட்டாக வந்து முடிவு எடுத்துருக்குறோம். கஷ்டமாக தான் இருக்குது. இதோ 1 வருஷமாக எனக்கு நீங்கள் எல்லோரும் எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ உங்கள் எல்லோரும் வேறு ஒருத்தவங்க கையில் நான் கொடுத்துட்டு போகிற மாதிரி தான் எனக்கு அப்படி தான் ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா இது என்னோடய ஸ்டார்டிங்கில் கூட இந்த எல்லாருக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக நான் லைஃப்பில் மேலே வந்து நீங்கள் எல்லோரும் சேர்ந்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு எல்லாமே புரியுது. ப்ளீஸ் யாரும் எனக்கு தப்பாக நினைக்காதீங்க, எனக்கு வேறு வழியே இல்லை. ஸோ அதனால் வந்து நான் சேனலில் விற்க வேண்டியதாக வருது. அதனால் வந்துட்டு ப்ளீஸ் இந்த வீடியோஸ் பார்க்குற யாராக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள். யாராவது சேனல் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்களோட சீக்கிரமாக வந்து சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி 10K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சிஸ்டர் சேல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பார்க்குறவங்களாவது கான்டாக்ட் பண்ண சொல்லுங்கள், மெசேஜ் பண்ண சொல்லுங்கள், நம்பர் கொடுக்குறேன், பேச சொல்லுங்கள். எல்லாமே மாற்றி தரேன். திரும்ப சொல்கிறேன், யார் கமெண்டில் கலாய்க்காதீங்க, என்னோடய சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட சுத்தமாக நகைங்கள் எதுவும் கிடையாது. இருந்த நகை வரைக்கும் எல்லாமே வந்துட்டு அடகு கடைக்கு போச்சு. இதுக்கப்புறம் வைக்கிறது எதுவும் கிடையாது, வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு வழியே இல்லை. நான் இப்போ ஏதாவது ஒரு முடிவு எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இருக்க ஓடிட்டே இருக்குது நாட்கள், நம்ம பார்க்கறது மட்டும் ஓடிட்டே இருக்குது. இதோட கூட இன்னும் கஷ்டமும் சேர்ந்து கூட கடன்களும் சேர்ந்து வாழ்ந்துகிட்டே இருக்குது. சாப்பிட சும்மா உடனே கடை இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்ல. ஸோ அப்படி ஒரு லைஃப் என்னென்னா நம்ம இப்போ கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கொஞ்சம் நான் ஓரளவுக்கு வேலைக்கு தான் ஓரளவுக்கு நல்லா போயிட்டு ஓரளவுக்கு இது பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ண கூட என்னால் எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் இப்போ வந்து நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறேன், நான் சேனலில் கண்டினியூவாக வீடியோஸ் போட முடியாது. எல்லாருமே தெரியும், யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடலன்னா வந்துட்டு வியூஸ் வராது. அப்படின்னு சேனல் வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ எங்கிட்டேருந்து அந்த சேனல் வேஸ்ட்டாக போடுது. அட்லீஸ்ட் யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், வேறு யாருக்காவது யூஸ் ஆகட்டுமே. ஸோ அதனால தான் அந்த சேனல் கொடுத்தலான்னு நினைக்கிறேன். வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள், பேசலாம். ப்ளீஸ் யாரும் பேட் கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. என்னோடய சூழ்நிலையை திரும்ப அதான் சொல்கிறேன், என்னோடய சூழ்நிலையை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்ன சிஸ்டர் எல்லோரும் 1000 சப்ஸ்கிரைபர் வரவே கஷ்டப்படுறாங்க, நீங்கள் 10K வந்து விட்டுட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. என்னோடய சூழ்நிலை அப்படி. ஸோ அதனால தான் நான் வைக்க வேண்டியதாக இருக்குது.
எல்லாருக்கும் சாரி.